நியாயமும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்கு, சட்டமும் நம்மளுக்கு துணையா இருக்கு. என்னைய மீறி இவங்க எப்படி சொத்தை பிரிக்கிறாங்கன்னு பாக்குறேன். என்னங்க என்னங்க அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என் அப்பச்சி முன்னாலே குரல்ல வசதி பேசிட்டு இருக்கா. இவளை முதல்ல அடிச்சு துரத்துங்க. ஏய், நீ வாய் வார்த்தைய சொன்ன போக மாட்ட? என்ன கை பேசணுமா? டேய், நீ நீட்டுற வரைக்கும் எங்க கை என்ன புடலங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? சாப்பாடுன்னு பாக்குறேன். யோ, இல்லைன்னா என்னையா பண்ணுவ? ஓச்சி சோறு சாப்பிடுற உனக்கு எம்பிட்டு வீரம் இருந்தா எனக்கு எம்பிட்டு இருக்கும். டேய், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற நீ எல்லாம் என்கிட்ட பேசுறியா? ஏய், என்ன பேசுற? வாடா. நிறுத்துங்க. யார் சொத்தை யாருக்கு யாரா எழுதி கொடுக்கறது? என்னத்தா, அமுதா, உங்க அண்ணன் சமாதானம் ஆயிட்டாரா? ஆ. அப்ப கிளம்பலாமா அத்தா? போலாம். வா. நெல்லுங்க. எங்கடி போற உங்களோட? என் வீட்டுக்கே போற அப்பத்தா. எதுவும் வீடு நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கனதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. பெரியவங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் மருமகளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஓ, உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா? ஓ மவன் என் பேத்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் உடந்த. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு நான் பேசாம இருக்கணுமோ? அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எதுக்கு திரும்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? பெரியவங்க நாம தான் அதையெல்லாம் மறந்து கடந்து போகணும். எது முடிஞ்சு போன விஷயம்? எது முடிஞ்சு போன விஷயம்? என் பேத்தியோட வாழ்க்கை நாசமா போனது உங்களுக்கு முடிஞ்சு போன விஷயமா? எப்பேற்பட்ட வசதியான குடும்பத்துல எவ்வளவு வசதியா வாழ்ந்தவ என் பேத்தி. அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்துறீங்க. சொல்லுடி, உன் குடும்பத்துல ஒருத்தனாவது யோகியமானவனா இருக்கானா?
சொல்லு. உன் பெரிய பையன் பொய் சொல்லிட்டு தெரியற ஃப்ராடு. உன் சின்ன பையன் திருட மொரட. ஏன் இவ்வளவு எதுக்கு? என் புள்ள எப்பேற்பட்டவன், அவன் முன்னாடியே தப்பா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிறான் உன் புள்ள. உன் பெரிய பொண்ண கட்டி கொடுத்தியே, அவளாவது போன இடத்துல ஒழுங்கா வாழ்ந்தாளா? புருஷனுக்கு புத்திமதி சொல்லாம அவனையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உக்காந்து தண்ட சோறு திங்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல ஏன் பேத்தி வந்து இருக்கணுமா? உன் குடும்பத்துல ஒரு ஆம்பளையாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறானா சொல்லு. அம்மா அமுதா, அம்மா அமுதா, இன்னும் 25 கிலோ மாவு கேட்டிருக்காங்க. சீக்கிரம் அரிசி உளுந்த அளந்து போடுமா. அப்புறம் கடைசாவியை எடுத்து மாணிக்கத்துக்கிட்ட கொடு. நேரமாச்சு, அவன் போய் கடையை திறக்கணுமா. அப்புறம் அமுதா, அப்புறம் அமுதாமா, அமுதாமா இருக்கா? ஏன் பித்து குச்ச மாதிரி அமுதா அமுதான்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ஆள் இல்லாத வீட்டுல கோலம் போட்ட போது அமுதா அமுதான்னு. அமுதா இங்க இல்லக்கா, அவதான் உன்னை விட்டு போயிட்டாளே. டேய் மாணிக்கம், இந்த வீட்டுல எங்கன பார்த்தாலும் எனக்கு அவ முகமும் அவ ஞாபகமும் தான் வருது. அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடணும்டா. என் மருமக இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. சரிக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போறோம், நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டிட்டு அமுதாவை கூட்டிட்டு வந்துருவோம். உங்க அப்பத்தாவே நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. முதல்ல அமுதாவையும் அந்த அன்னலட்சுமி குடும்பத்தையும் சேர விடாம பிரிக்கிறோம். என்ன வடிவேலு அண்ணா, நாம கூட்டா சேர்ந்து தான் இதை பண்ணணும். உங்க அக்காவையும் அவ புருஷனையும் கூட்டி சேர்த்துக்க. அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாதண்ண. நானும் என் மாமாவும் நாங்க குடுக்கற அந்த அலப்பறையில அந்த அப்பத்தா கோவப்பட்டு எங்க மொத்த குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. இந்த தடவை நம்ம தோக்கவே கூடாது வடிவேல். அதுக்காக ஒண்ணு பெருசால திட்டம் போட வேண்டாம். நீயும் மாமனும் எப்பவும் உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்களோ அத பண்ணாலே போதும். என் அப்பத்தா உங்க குடும்பத்தை ஓட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அமுதாவும் உங்க குடும்பத்துக்கு திரும்ப வரவே மாட்டா. நல்ல பேர் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், ஆனா கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த தடவை நாம தான் ஜெயிக்கணும். எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. நான் குடிச்ச மிச்சப்பால குடிக்க மாட்டேன்னு வாங்கி கொட்டவனி. நீ எச்சி சோறு சாப்பிட போறியா? குடிக்கலனாலும் சபையில நம்ம அந்யோன்யம் காட்டிக்கணும்ல. ஏண்டி, நீ தானே சொத்துக்காக எதையும் செய்வ. சாம்பார் ஊத்து. அண்ணமண்டி குடு.
கொஞ்சம். போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா? போதும். சாப்பிடுங்க. இல்ல வேணாம். இன்னும் கொஞ்சம். ரைஸ் போடுமா? போதும், வைங்க எனக்கும். சரிங்கம்மா. இல்ல போதும். இன்னும் கொஞ்சம். இல்ல போதும். சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டுமா? சாப்பிடுங்க. அப்பதா பாத்தீங்களா, புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடுவாங்க. அதுதானே வழக்கம். அதுக்காகவே புருஷனுங்க கடைசியா கொஞ்சம் சாப்பாட்ட மிச்சம் வைப்பாங்க. அது வெறும் வழக்கம் மட்டும் இல்ல, அது புருஷன் பொண்டாட்டியோட அந்யோன்யத்தை காட்டுறது, பாசத்தையும் காட்டுறது. அது கூட அந்த குடும்பத்துக்கு தெரியல. இதுங்க என்னமோ இலைய பார்த்ததும் சோத்துக்கு பறக்கிறவங்க. இவங்களுக்கு எங்க தெரிய போகுது இதெல்லாம்? அதுக்காக தான் நான் அந்த இலையை மூடினேன். சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் பண்ணணும். அடுத்தவங்க திணிக்கிறாங்கன்னு அதை பண்ணக்கூடாது. அப்பத்தா, நான் உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நானும் அமுதாவை கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறப்போ உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நீங்க அந்த காலத்து ஆளு, பழைய விஷயங்களே ஊர்னவங்க. நீங்களே தாத்தா மிச்சம் வச்ச தட்டுல சாப்பிட மாட்டீங்களாமே? தாத்தாவும் உங்க உணவுக்கு மதிப்பு கொடுப்பாராமே. அதனால நீங்க ரொம்ப வருஷம் பாசமா அந்யோன்யமா இருந்தீங்களாமே. உங்க பேத்தியும் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. நானும் தாத்தா மாதிரி உங்க பேத்தியோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நல்லா பார்த்துப்பேன். மாப்பிள்ள இந்த விஷயத்த சொல்லவே இல்லையடா. போதும், எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க 2 பேரும் இந்த ரூம் எடுத்துக்கோங்க. அமுதா, நீங்க இந்த ரூம் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல அப்பத்தா, மாமா புது இடத்துல தனியா தூங்க மாட்டாப்ல. நான் மாமா கூட படுத்துக்கிறேன். என்னங்க, அதான் அப்பத்தா சொல்றான்ல. வாங்க. வாங்க.
செய்யணும். அதுதான் இந்த அப்பத்தோட ஆசை. என்ன பாக்குறீங்க? நீ என்ன நின்னு வேடிக்கை பாக்குறவ? உள்ள போ. பாத்தியாடி உமா, இதுங்களோட புத்திய. நாம எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்குங்க பாரு. அதுங்களுக்கு என்ன வருமோ அதென்ன பண்ணுவாங்க. இதுங்களுக்கு அப்பத்தாவ பத்தி சரியா தெரியல. அவங்க இந்த வேலையை இப்படிதான் செய்யணும்னு உறுதிப்பாட்டோட இருப்பாங்க. அதுவும் கோவில் வேலை வேற, சொல்லவே வேணாம். அதுவும் இல்லாம இது அவங்க மக பேச்சியம்மாவோட ஆலயம். இங்கன எதுவும் குத்தம் குறைய பாத்துட்டா ஆம்புட்டுதான். குங்குமம் வைக்கிற இடத்துல விபூதி வச்சா கூட இதுங்க தொலைஞ்சுதுங்க. விபரீதம் தெரியாம வேலை செய்துங்க. நமக்கு நல்லதுதானே அண்ணமண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பத்தா வரப்போறாங்க. இவங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்க போறாங்க. மொத்த குடும்பத்தையும் அடிச்சு விரட்ட போறாங்க. நாங்களும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன தம்பி? வடிவேலுக்கு சரக்கு கொடுத்து ஃபுல்லா ஏத்திட்டு வர சொல்லியிருக்கேன். சும்மாவே வறண்ட இழுப்பான். உள்ள ஒண்ணு போச்சுன்னா அன்னலட்சுமி குடும்பம் மொத்தமும் அப்பத்தா முன்னாடி அவமானப்பட்டு போக வேண்டியதான். அப்போ இன்னைக்கு டபுள் டமாக்காதான். இதுக்கப்புறம் இந்த அமுதா கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடிதான். நிச்சயம் இந்த தடவை நம்ம குறி தப்பாவே தப்பாது. அவளும் அசிங்கப்படாம போக மாட்டா. ஏய், அப்பதாக்கு போன் பண்ணடி. சொல்லுவோமா? நீங்க கோவில் சுத்தம் பண்ண ஆள் அனுப்புறதா சொன்னீங்கல்ல, அவங்க லேட் பண்ணதும் அந்த அன்னலட்சுமி குடும்பம் கோவில சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல்ல பார்த்தது இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தானே? ஆமா, அன்னைக்கு அந்த விளக்க அணையாம பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் குடும்ப விளக்க நீ அணையாம பாத்துக்கிற. எப்பா சாமி, முடியல. இதே காட்சி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓட்டுங்களோ? அப்பதா, இங்க நடக்கிற கூத்த பாத்தீங்களா? நம்ம யாரு என்னங்கறதே தெரியல. வேலைக்காரங்க செய்யற வேலையெல்லாம் இதுங்க செஞ்சிட்டு இருக்குங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இதுங்க தராதரம். நம்ம குடும்பத்தோட உறவு வச்சுக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத குடும்பம். இதுங்களுக்கு வேலை வாங்குற தகுதியெல்லாம் இல்ல, கூலி வேலை செய்யறதுக்கு தான் லாக்கி. நம்மள மாதிரி முதலாளி ஆகிற தகுதி எல்லாம் இதுங்களுக்கு இல்ல. நிறுத்தடி. கோயிலுக்குள்ள ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாரும் இங்க சமந்தான்.
இங்கன சாமி தான் முதலாளி, நாம எல்லாருமே தொழிலாளி தான். கோவில் வேலை செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும்னு எந்த பேதமும் இல்ல. இவங்க பண்ணினது வேணா முறை இல்லாம இருக்கலாம், ஆனா இறங்கி பண்ணணும்னு நினைச்சாங்க பாரு, அந்த நல்ல மனசுக்காக சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுருவேன். இத பாரு, கோயிலுக்கு பின்னாடி மாட்டு தொழுவம் இருக்கு, அங்கன போய் சாணி அள்ளிட்டு வந்து இந்த வாசல் எல்லாம் மொழிகி எடுங்க. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறவளுங்க, போங்க. இது எத்தனை? எங்க சார் இருக்கீங்க? முக்குடா. இது எத்தனை? 4. முக்குடா. ஐயா சாமி, கடஞ்சொல்லி குடிச்சு வந்தா. இது எத்தனை? 8. தெரியல இருக்கேன் டாக்டர். ஐயோ என்ன முடியும் மாப்பிள்ள. ஐயா நீங்க எப்ப வந்தீங்க? இது எத்தனை? அது 5. இப்ப சொல்லு. 4. நம்ம குடும்ப பொண்ணு தப்பான இடத்துல கட்டி கொடுத்துட்டீங்களே. என் பொண்ணு அமுதா வாழ்க்கைய சீரழிச்சிட்டீங்க. அவங்க 2 பேரையும் பிரிச்சு அவங்க பிரிச்சிருங்க. இந்த குடும்பத்தோட உறவு வேணாம். அவங்க நம்ம குடும்பத்தோட ஒத்து வர மாட்டாங்க. நான் உன் பேச்சு சொல்றேன் கேளு. ஆத்தா, வந்திருக்கிறது பேச்சுதாங்கிறத நான் எதை வச்சு நம்புறது? ஏய், நீ நம்பிதான் ஆகணும். அப்பதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். சரியா என்ன சொல்லுது? மனசுல ஏக்கங்களோட மரிச்சு போன கன்னி பொண்ணுங்க சாமியா வர்றது வழக்கம்தாமா. சில சமயம் அவங்க சாமியா வந்து நமக்கு நன்மை செய்வாங்க. சில நேரத்துல பிசாசா வந்து அவங்க ஆசைப்பட்டதை கேட்டு அடைஞ்சுக்குவாங்க. முதல்ல இது சாமியான்னு கண்டுபிடிப்போமா. அதுக்கு ஒரு சாங்கியம் இருக்கு. என்ன சாங்கியம்? அழுக்க காய்ச்சின கம்பியால சூடு போட்டா ஏயா இதுதான் ஓடிடும். சாமியா இருந்தா நின்னு பேசணும். அப்ப அப்படியே பண்ணிடலாம் சாமி. நீங்க போய் காய்ச்சின கம்பி எடுத்துட்டு வாங்க. நான் நம்புற மாதிரி நீ எதையாச்சும் செய்ய. வீணா உன் மகளை சூடு போட்டு உன் மனச காய
அவமானப்படுத்திக்காத. உன் மக பேச்சு கேட்டு இவள அத்த விடு. சரிதா, வந்திருக்கிறது என் பேச்சுதான்னா நான் உன்னை வேண்டிக்கிட்டு பொட்டு காசை இந்த தண்ணி குடத்துல போட்டு வச்சிருக்கேன். அது எந்த குடத்துல இருக்குன்னு நீ எடுத்து காட்டிடு. அப்புறம் நீ வந்திருக்கிறது என் பேச்சுதான் நான் நம்புறேன். ஒண்ணு பொட்டு காசை எடுத்து காட்டு, இல்ல கால்ல சூடு வச்சுக்க. இவ சொல்றத நம்பலாமா? ஒருவேளை வேணும்னே பண்றாளோ, பப்பா சொல்லி மாட்டி விட பாக்குறாளோ. ஆனா இவ போய் சொல்ல மாட்டாளே. சொல்லிடுவோம். ஏத்தா, பொட்டு காசை எடுக்கிறியா இல்ல சூடு? சரி, இவ சொல்றதையும் நம்பி எடுப்போம். மாப்ள மாமா, இந்த சிலம்ப போட்டியில கண்டிப்பா நீதான் ஜெயிக்கணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. இருந்தாலும் இது வெறும் விளையாட்டு இல்ல, இதுல நம்ம வீட்டு கௌரவமும் அடங்கி இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு அமுதாவுக்கு தான் பொங்க சீர் கிடைக்கணும். இந்த பாருமா, என் மாப்பிள்ள படிப்புல அப்படி இப்படித்தான் இருப்பான். ஆனா அடிதடியில இல்லாடி. என்னடா வாத்தா கோபமா போகுதுன்னு பாக்குறியா? அமுதா பொண்ணே உத்தரவு கொடுத்துருச்சுலடா. சித்தப்பா சொல்லுமா. இத போட்டியா மட்டும் பார்க்க சொல்லுங்க. பழைய பகை இதுல சேர்க்க வேணாம். நான் சொல்றது 2 பேருக்கும் புரிஞ்சதுல? நல்லா புரிஞ்சுதுமா. பொங்க சீரு உனக்குத்தான், நீ போத்தா. மாப்பிள மாமா, நீ எதுவும் சொல்லாத. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அதான், நீ எதுக்கு கவலைப்படாத. பக்கத்துல எங்கேயா போயிருப்பான், போன் அடிச்சு பாப்போம். சீக்கிரம் போடா. என்ன சித்தப்பா? போன் ரிங்கு போகுதுமா, ஆனா எடுக்க மாட்டானே. ஒன்றும் புரியலையே. என்னாச்சு சித்தப்பா? எடுக்கலையா? எடுக்க மாட்டேன் அம்மா.
உண்மையிலேயே பழனி ஒரு வீரன்னு நிரூபிச்சிட்டான்பா. பல வருஷமா யாராலையும் ஜெயிக்க முடியாத உள்ளூர் ஆட்டக்கார வீரரை உமா புருஷ பழனி வீழ்த்திட்டான்பா. அப்புறம் என்ன, சீர்பரிச வாங்க பழனி கூட மோத போற அமுதா புருஷன் எங்கப்பா ஆளை காணோம்? பயந்துட்டாப்லையா? சித்தப்பா எப்பா பழனி கூட மோத போற அமுதா புருஷன் செந்தில் எங்கப்பா? வர சொல்லுங்க. எப்பா செந்தில், நீ இங்க இருக்கியா இல்லையாப்பா? இல்ல பழனியோட ஆட்டத்தை பார்த்து பயந்து எங்கேயா ஓரமா நின்றுட்டு இருக்கியா? இல்ல பழனிக்கு பயந்து எங்கேயாவது ஓடிட்டியாப்பா?